நீங்கள் ஒரு படத்தை இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டு அடுத்த மாதம் வந்து செகண்ட் ஹாஃபை பாருங்கன்னு சொன்னால் எவ்வளவு காண்டா இருக்கும். மக்களே, ஷிப்ஃபாக்ஸ் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிட்டாரு. ஆனால் அவர் உடனே ரிப்ளை பண்ணார். நான் ரிப்ளை பண்ணதான் 2 நாள் லேட்டு. கரும கண்டமேனிக்கு கலைக வேறு செய்கிறார். அதை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். நான் ரிப்ளை பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்க நான் அதில் கேட்டேன். ஆக்சுவலாக ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறது எது, ஏன் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸை வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று, அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 3 லட்சம் கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது வேறு, ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது வேறு. ஆனால் டிஸ்கஸ் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ப்ராஃபிட் மார்ஜினே வேறையாக இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அவ்வளவு நியூவான்சஸும் இருக்கும், அத்தனை நெளிவு சுழிவுகளும் இருக்கும். அந்த நெளிவு சுழிவு எல்லாத்தையும் ஆனால் சேட்லேயே பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. அதனால தான் ஒரு பிளானை போட்டேன். அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வர்றேன் இங்கே அப்படின்னாரு. அது என்னையை பார்க்க வரேன் அப்படின்னாரு, சென்னைக்கு வரேன் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ விஷயத்த கேட்டுட்டு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு படத்தை இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டு அடுத்த மாதம் வந்து செகண்ட் ஹாஃபை பாருங்கன்னு சொன்னால் எவ்வளவு காண்டா இருக்கும். அதனால் அதெல்லாம் முடியாது, இந்த வீக்கெண்டே மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியே தப்பிக்கலாம் பார்த்தாரு. கடைசியில் சொன்னார், நான் கோயம்புத்தூருக்கு ஒரு ப்ராஜெக்டாக போகிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதானே, சரி நானே கோயம்புத்தூர் கிளம்பி வரேன், ஒரு நிமிஷம் இருங்க டிக்கெட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு டிக்கெட்டை போட்டுட்டேன். ஸோ நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம் ஷிப்ஃபாக்ஸை பார்க்க. இதில் இந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பொருள், ஒரு ஃபிட்னஸ்க்காக இல்லை வந்து ஒரு டயட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் மார்ஜினும் இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய பிஸ்னஸும் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, பட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சார்பாக நானும் அதை அவர்கிட்ட கேட்குறேன். அதுவரை பாய்.